உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கு சென்று நேரில் சந்திக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அங்கே இல்லத்திற்கு சென்ற அவரை வாசல் வரை வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பானது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. ஏனென்றால் இன்று காலை நடைபயிற்சியின் போதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்தித்து நலம் விசாரித்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த சந்திப்பு நிகழ்வது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஒரு தரப்பில் ஓபிஎஸ் பக்கம் இது நட்பு ரீதியிலான சந்திப்பு தான் என்று கூறப்பட்டாலும் கூட இது பற்றிய அரசியல் விமர்சகர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் பார்வைகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையாக மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுவாமிநாதன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வருவதாக அறிவித்த பின்னர் இன்று மாலை இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. நட்பு ரீதியிலான சந்திப்பு இல்லாமல் அரசியல் குறித்த விஷயங்கள் பேசப்படுமோ என்ற கேள்வியும் எழுகிறது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமா இது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு என்கிறத தாண்டி இன்னைக்கு ஒரு அரசியல் புள்ளி இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு முறை சந்திக்கிறாரு. அது நடைபயிற்சியின் போது இயல்பாக சந்திக்கிற சந்திப்பு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. திரும்பி பாத்தீங்கன்னா உடனே இந்த கூட்டணியை முறித்துக் கொள்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பையும் இன்றைக்கே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுக்கிறாரு. மாலையில மீண்டும் திமுக தலைவர் முதல்வர் இல்லத்துல போய் சந்திக்கிறது அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பு அவர் காட்டுறாரு அப்படின்னு இதுக்குள்ள ஒரு பார்வையை நான் பார்க்கிறேன். ஏன்னா பாஜக கிட்ட நான் ரொம்ப பாஜகவால் நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன். இந்த காயம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, நான் கூட்டணியை விட்டு வெளியேறுகிற அன்னைக்கே நான் முதல்வர் மு.க. ஸ்டாலின், அதாவது இன்னைக்கு பாஜகவோட எதிர் துருவத்துல இருக்கக்கூடிய திமுக தலைவரை அவருடைய இல்லத்திலேயே போய் இன்னைக்கு உடனே அந்த கூட்டணியை முறித்த அன்றைக்கே சந்திக்கிறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு அவர் ஏதோ ஒரு செய்தி சொல்ல விரும்புறாரு. இன்னும் தேர்தல் ஆணையத்தில் இவர் தொடர்ந்த வழக்கல் நிலுவையில் இருக்கு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு 4 வாரங்களுக்குள்ள அதை முடிச்சுட்டாங்கன்னு கேட்டிருந்தாங்க. தேர்தல் ஆணையமோ பீகார் தேர்தல் இருக்கு, அதனால இப்போதைக்கு அதை விசாரிக்க முடியாதுன்னு தள்ளி வைத்திருக்காங்க. இப்ப ஓ பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு நெருக்கடி இருக்கு. அவர் இமீடியட்டா எந்த கட்சியும் ஆரம்பிக்க முடியாது, ஏன்னா தேர்தல் ஆணைய வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால. சோ அவர் இந்த நேரத்துல பாஜகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காகவும், கூட்டணியை முறித்து விட்டாலும் நான் எந்த அளவுக்கு கோபத்துல இருக்கேன், எந்த அளவுக்கு ஆதங்கத்துல இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் அவர் இன்னைக்கு முதல்வர் இல்லத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதற்குள்ள இருக்கு. இன்னொன்று, நான் எந்த முடிவையும் எடுப்பேன், தாவிக்கா கூட தான் போவேன், இல்லை நான் எந்த வகையான முடிவையும் எடுப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இதுக்குள்ள ஒரு செய்தி சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல அமமுகவால கடுமையான சேதத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து இருந்தது 2021 சட்டமன்ற தேர்தல்ல. அதே போன்று இந்த முறை ஒரு ஸ்பாயிலரா ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் தன்னோட இம்பார்ட்டன்ட்டை காட்டணும். இன்னைக்கு அவர் தன் கூட்டணியை முறித்து கொண்டாலும் நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு குறியீடாகவும் இதை பார்க்கலாம். 2 பேருக்குமே இதுல செய்தி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செய்தி சொல்றாரு, அதே நேரத்துல பாஜக தலைமைக்கும் ஒரு செய்தியை சொல்றாரு அப்படின்னா தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். பட் இந்த சந்திப்பு என்பது அவர் முத்து அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து போனதா இருக்கலாம், முதல்வரோட உடல்நலம் கேட்டு போனதா இருக்கலாம். இதெல்லாம் வெளியில் சொல்லப்பட்ட காரணங்களா இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு போனதுல உள் அரசியல் ஒரு உள்காரணம் இதுவும் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். தொடர்ந்து பேசலாம் திரு சுவாமிநாதன், இணைப்பிலே இருங்க. இது பற்றிய நேரலையையும் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.